வணக்கம் மேடம். அதாவது ஈரோடு மாவட்டம், அதாவது மலையம்பாளையம் அருகே உள்ள கிளாம்பாடி முனியப்பன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வந்து ஹரிஸ், 21 வயதான இவர் வந்து நேற்று இரவு வந்து இவருமே இவரது நண்பர் கௌதம் என்பவரும் வந்து அருகில் உள்ள மதுபான கடைகளை வந்து மது வாங்கி கொண்டு சாணார்பாளையம் என்ற பகுதியில் வந்து அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த வெள்ளியங்கிரி மற்றும் அன்பரசன் ஆகிய இருவரும் வந்து அதே இடத்துல வந்து உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருந்தனர். இருவருக்கும் வந்து அதாவது கோயில் தகராறுல வந்து முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த முன்விரோதம் காரணமாக வந்து இருவருக்கும் வந்து நேற்று வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுல வந்து அதாவது வெள்ளியங்கிரி வந்து தான் ஏற்கனவே கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிஷ்குமாரினுடைய கழுத்துல வந்து குத்திருக்காரு. இதுல குத்துல வந்து ரத்த வெள்ளத்துல வந்து அவரு கீழே விழுந்துட்டாரு. உடனடியா வந்து அந்த வெள்ளியங்கிரி வந்து கத்தியால குத்தி விட்டு தப்பி ஓடி விட்டாரு. இந்த நிலையில வெள்ளியங்கிரி தப்பி ஓடி விட்டாரு. ஹரிஷ்குமாரை வந்து மீட்டு ஈரோட்டில் உள்ள அரசு தலைமரத்துக்கு கொண்டு சென்றனர். அப்போது அங்கு வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக வந்து கூறியுள்ளனர். இதனை அடுத்து வந்து மலையம்பாளையம் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில வந்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து ஹரிஷ்குமாரினுடைய உடலை வந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று வந்து ஹரிஷ்குமாரை வந்து குத்தி கொலை செய்த வெள்ளியங்கிரியை உடனடியாக வந்து கைது செய்ய வேண்டும் என்றும், அதே போல வந்து ஏற்கனவே இந்த கோயில் பிரச்சனை காரணமாக மலையம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற போது அந்த காவல் ஆய்வாளர் வந்து இது போன்ற புகார்களை எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது என அந்த உதாசீனப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாரு. அதனால இந்த கொலை சம்பவத்தையொட்டி அதாவது அந்த நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளரை வந்து உடனடியாக வந்து இடமாற்றம் செய்ய வேண்டும். அதே போல அந்த பகுதியில் வந்து அடிக்கடி வந்து குடித்துவிட்டு இளைஞர்கள் வந்து இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வராங்க. எனவே அந்த சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையை வந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற 3 கோரிக்கையை வலியுறுத்தி ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை முன்பு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் கூறிய 3 கோரிக்கைகளையும் ஏற்கப்பட்டு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததன் பேரில் வந்து அவரது உடல் வந்து அதாவது பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வேலுச்சாமி.